மேலும் 17,300 கோடி ரூபாய் ஏறக்குறைய அந்த அளவிற்கான திட்டங்களை தொடங்கி வைப்பதும் பிரதமருடைய பயண திட்டத்தில் இருக்கின்றது. தற்போது பல்லடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபாட் தளத்தை பிரதமருடைய ராணுவ ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 3 ஹெலிபேட் தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட்டில் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக 3 ஹெலிகாப்டர்களும் தரை இறங்கி இருக்கின்றன. பிரதமர் தொடர்ந்து 3வது முறையாக இந்த ஆண்டில் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பிரதமருடைய ஹெலிகாப்டர் அங்கு தரை இறங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் அந்த ஹெலிபேட் தளத்திற்கு முன்பும் பின்புமாக குவிந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் சென்று பிரதமருக்கான வரவேற்பினை வழங்குகின்றார்கள். அதன் பிறகு பிரதமர் சாலை வழியிலாக பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். குறிப்பாக திறந்த வாகனத்தில் பொதுமக்களை பார்த்தவாறு பிரதமர் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டிருந்த பிரதமருடைய ஹெலிகாப்டர்கள் தற்போது பல்லடம் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்தை வந்தடைந்திருக்கின்றன. இங்கிருந்து சாலை வழியிலாக பிரதமர் செல்ல இருக்கின்றார். பிரதமர் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அரசியல் ரீதியாக சில முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக இந்த தேர்தலை மிக முக்கியமான களமாக கருதுகின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலை அணுகுகின்றது. அதற்காகத்தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ராமேஸ்வரத்திலிருந்து என் மண் என் மக்கள் எனும் பெயரில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாதான் இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறுகின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் 232 சட்டமன்ற தொகுதிகளை தொட்டு செல்லக்கூடிய வகையில் அந்த நடைப்பயணம் அமைந்திருந்தது. எஞ்சிய 2 தொகுதிகளையும் இன்று காலை நிறைவு செய்திருந்தார்கள். இதன் மூலமாக தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் வந்தடைந்திருக்கின்றது பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருந்த என் மண் என் மக்கள் நடைபயணம். இதனுடைய நிறைவு விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக பாஜகவினர் கடந்த 1 மாதமாக பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கான தனியாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு தனியாக குழுவும் உருவாக்கப்பட்டிருந்தது. பாஜகவினுடைய நிர்வாகிகள் ஏபி முருகானந்தம் உள்ளிட்டோர் இதற்கென தனியாக பிரதமருடைய இந்த பல்லடம் பொதுக்கூட்டத்தை ஒருங்கமைவு செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். இதன் நிறைவில் தான் தற்பொழுது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் தற்போது வரை வருகை தந்திருக்கின்றார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கின்றார். பிரதமருடைய இந்த பயணம் அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்தில் தொடங்கி வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இதன் பிறகும் வரும் 4ஆம் தேதியும் பிரதமர் 2 நாள் பயணத்தை தமிழகத்தில் மேற்கொள்வார் எனவும் சென்னைக்கு வருகை தருவார் என்ற தகவலையும் ஏற்கனவே பாஜகவினர் நேற்றைய தினம் உறுதி செய்திருந்தார்கள். அதன்படி மார்ச் மாதத்தின் முதல் வாரத்திலும் பிரதமர் சென்னைக்கு வருகை தர இருக்கின்றார். சென்னையிலும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. பிரதமருடைய இன்று மற்றும் நாளைய தினம் என 2 நாள் வருகையை பொறுத்தவரை 2 பொதுக்கூட்டங்களை பாஜகவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மேற்கு மாவட்டத்தை மையப்படுத்தி தமிழக அளவில் பாஜக தொண்டர்களை திரட்டி வந்து பல்லடத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் நாளைய தினம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை குறிவைக்கக்கூடிய வகையில் குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதிகள், ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த தென் மாவட்டங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய வகையிலாக மற்றும் ஒரு பொதுக்கூட்டமும் நாளைய தினம் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அறிவித்தபடி பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தற்பொழுது விழா மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். சூலூரில் இருந்து புறப்பட்ட பிரதமருடைய ஹெலிகாப்டர் அந்த ஹெலிபாட் இறங்குதளத்தை வந்தடைந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய வாகனம் பிரதமருடைய பயணத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கும் சாலை வழியே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஏராளமான பாஜகவினர் அங்கு திரண்டு நின்று பிரதமரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இன்று காலை முதலே தமிழகத்தின் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் பாஜகவினர் இந்த பொதுக்கூட்டத்தை பார்ப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். இந்த கூட்டத்தின் மூலமாக பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பரப்புரை தொடங்கி இருக்கின்றது. கூட்டணி பற்றி இன்னும் பாஜகவினர் முழுமையாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்படவில்லை. முழுமையாக கூட்டணி உடன்பாடுகள் எட்டப்படவில்லை. ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள். மேலும் சில கட்சிகளோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாஜகவினுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைக்கக்கூடிய வகையில் பிரதமருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. இதன் பிறகும் அடுத்த ஒரு மாத காலம் முழுவதுமாக பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் குறிப்பாக ராஜ்நாத் சிங் அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு மத்திய இணை அமைச்சர்கள் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 22 to 25 தொகுதிகள் வரை போட்டியிடுவார்கள் எனவும் அதற்கு மேற்பட்ட தொகுதிகள் ஏறக்குறைய 15 முதல் 18 தொகுதிகள்
கூட்டணி கட்சியினருக்கு வழங்கப்படும் என்ற தகவலையும் பாஜக தலைமை ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 20 விழுக்காடு வாக்கு வங்கியை மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்கியிருக்கின்றார்கள். அதன்படி பிரதமருடைய இந்த பயணத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் பரப்புரையை பாஜக தொடங்கியிருக்கின்றது. அடுத்தடுத்து பிரதமரும் தமிழகத்திற்கு வருகை தருவார் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். தற்போது பிரதமருடைய வாகனம், அந்த பாதுகாப்பு வாகனங்கள் முன்னும் பின்னுமா அணிவகுத்து வர பாஜக தொண்டர்கள் மற்றும் அங்கு பொதுமக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக வெளியில் வர இருக்கின்றது. பாஜக தொண்டர்கள் இன்று காலை முதலே அங்கு வருகை தந்த நிலையில் காவல்துறையினர் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பின்பற்றி மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்டவற்றின் மூலமாகவும் மோப்ப நாய்கள் உதவியுடனும் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களை அனுமதித்திருக்கின்றார்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரதமரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் அந்த சாலை முழுவதும் திரண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வருகை தந்த அனைவருக்குமே அங்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மதிய உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டிருந்தன. அந்த பகுதி முழுவதுமாகவே தற்பொழுது பாஜக தொண்டர்களால் நிறைந்து காணப்படுகின்றது.